கடந்த ஜூலை 1ஆம் தேதி கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான தளபதி அவர்கள் தமிழ் இனத்தின் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை தொடங்கி வைத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடங்கப்பட்ட ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த மக்கள் இயக்கத்தின் முக்கியமான குறிக்கோள் தமிழ் இனத்தின் உரிமையும் நம்முடைய பாரம்பரிய நம்முடைய வரலாற்று குறியீடுகளையும் நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய நோக்கமாக மண் மொழி மானம் காக்க வேண்டும் என்பதுதான். இந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் கழகத்தை சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளும் கிராம கிராமமாக வீடு வீடாக பட்டி தொட்டிகளெல்லாம் சென்று ஒவ்வொரு வீட்டிலும் திண்ணை பிரச்சாரம் செய்து இன்றைய நிலையில் தமிழ்நாட்டில் தமிழ் இனத்திற்கு எதிராக ஆதிக்க சக்திகளால் தொடுக்கப்பட்டுள்ள போரை குறிப்பாக ஒன்றிய அரசாங்கம் நம் மீது திணித்துள்ள சட்டத்திற்கு புறம்பாக நம்முடைய உரிமைகளை எல்லாம் முடக்குகின்ற வகையிலே திணித்துள்ள பாராளுமன்ற தொகுதி வரைமுறை, மேலும் சிறப்பு வாக்காளர் திருத்தம், நமது மாணவ செல்வங்கள் மீது திணித்துள்ள நீட் போன்ற இது போன்ற நம்முடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து கூறிட இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த பிரச்சார இயக்கத்தின் மூலமாக அனைத்து பகுதிகளிலும் இந்த திண்ணை பிரச்சாரம் செய்யப்பட்டது. இதில் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அங்கு இருக்கக்கூடிய பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள் இப்படி அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து பேசுகின்ற போது அவர்கள் விருப்பப்பட்டால் அவர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்க்கின்ற அந்த பணியையும் அவர்கள் செய்தார்கள். ஜூலை 1ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலே தொடக்கி வைத்ததை தொடர்ந்து ஜூலை 2ஆம் தேதி நமது மாவட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தின் மூலமாக நம்முடைய பிரச்சார பணியையும் உறுப்பினர் சேர்க்கையும் நடைபெற்றது. அந்த வகையில் நமது நாமக்கல் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நாமக்கல், சேந்தமங்கலம், ராசிபுரம் போன்ற சட்டமன்ற தொகுதிகளில் ஏறத்தாழ நமக்கு பொதுமக்களிடமிருந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்பும், அதே சமயத்தில் அவர்கள் ஆர்வமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஏறத்தாழ மொத்த வாக்காளர்களில் 64% பேர் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த இயக்கத்தின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார். ராசிபுரம். அதுக்கு அடுத்தது சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஏறத்தாழ 64.47% ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த இயக்கத்தின் மூலமாக தங்களை வாக்காளர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டார். நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்களில் 57% பேர் தங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டார்கள். இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த பிரச்சார இயக்கமானது கிராமங்களில், நகரங்களில், பேரூர்களில் பூத் வாரியாக, வாக்குச்சாவடி வாரியாக அந்த பணி நடைபெற்றது. நமது நாமக்கல் கிழக்கு மாவட்ட தொகுதிக்கு உட்பட்ட இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய 835 வாக்குச்சாவடி பகுதிகளிலும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு மூலமாக நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர்களை இணைத்தோம். அவ்வாறு ஒட்டுமொத்தமாக இந்த நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் மட்டும் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த இயக்கத்தின் மூலமாக தங்களை உறுப்பினராக இணைத்துக் கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 4,57,862 பேருக்கு மேல் தங்களை உறுப்பினராக இதுவரை பதிவு செய்திருக்கிறார். இவ்வாறு ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த மக்கள் இயக்கம் குறிப்பாக நமது நாமக்கல் மாவட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. பொதுமக்களும், இளைஞர்களும், பெண்களும்
இப்படி மாணவர்களும் பல்வேறு தரப்புப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் தங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு அடிப்படை காரணம், கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை முன்னெடுக்கின்ற போது நமக்கு கொடுத்த அறைகூவல் என்பது, இன்றைய தினம் ஒன்றிய அரசாங்கம் பாராளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு என்கின்ற அந்த முன்னெடுப்பை எடுத்து நமது பாராளுமன்ற தொகுதியை குறைத்து இதன் மூலமாக இந்தியாவின் அரசியல் சாசனப்படி சட்டத்தின்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் நம்முடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும், தொகுதிகளை எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியை முறியடிக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் இந்த பிரச்சாரப்படி மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு. அதற்கு அடுத்தது SIR, உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இன்றைய தினம் தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதாவின் ஒரு கிளை நிறுவனமாக மாறி SIR என்பதன் மூலம், SIR என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு வாக்காளர் திருத்தம் முறை, சமீபத்தில் பீகாரிலே அது நடந்து முடிந்தது. நமது தமிழ்நாட்டிலும் இந்த SIR சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது வர இருக்கிறது. மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த SIR மூலமாக எவ்வாறு வாக்காளர்கள் பாதிக்கப்படுவார்கள், இந்த வாக்காளர் மறுசீரமைப்பு மூலமாக நம்முடைய ஜனநாயக உரிமைகள் எவ்வாறு பறிக்கப்படும் என்பதை எடுத்து கூறிட 5 நபர்களை கழகத்தின் மூலமாக 5 நிர்வாகிகளை டெல்லிக்கு தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பினார்கள். அதில் நானும் ஒருவர். என்ஆர் இளங்கோ, நான், PM செல்வ கணபதி, தங்க தமிழ்ச்செல்வன், இப்படி எல்லாம் சென்றோம். அதுல நானும் மாண்புமிகு தலைவர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் எங்கேயும் அங்கே அனுப்பி டெல்லியில அந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தின் மூலமாக கிராமப்புறங்களில இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எந்த அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நாங்கள் அவர்களிடத்தில் எடுத்து கூறியிருக்கிறோம். காரணம், பீகார்ல இப்ப நடைபெற்ற இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தின் மூலமாக அவர்கள் பட்டியலிடப்படுகின்ற ஆவணங்களில் குறிப்பாக ரேஷன் கார்டு கிடையாது, எல்லாமே ஆதார் அட்டைன்னு சொல்றாங்க, அந்த ஆதார் அட்டையும் கிடையாது. சில ஆவணங்கள் இப்பொழுது கிராமப்புறங்களிலே கிடைக்காது. அனைவருக்கு இடத்திலும் எளிதாக இருக்கக்கூடிய ஆவணங்களை விட்டுவிட்டு பாஸ்போர்ட் வேணும், டிரைவிங் லைசன்ஸ் வேணும், அப்படியெல்லாம் அந்த வாக்காளர் சிறப்பு திருத்த முறையில இது போன்ற ஆவணங்களை அவர்கள் பட்டியலிட்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் கிராமப்புறங்களில் எடுத்து செல்கின்ற போது அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் தங்களை வாக்காளர் பட்டியலிலே அதை புதுப்பித்துக் கொள்வது ஒரு இயலாத காரியமாக இருக்கும் என்பதை எடுத்து கூறியிருக்கிறோம். இது இந்திய அளவிலே இந்த ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தான் ஏற்படுத்தினார். அதற்கு அடுத்ததாக நீட் தேர்வு மூலமாக, நீங்க கூட இப்போ சமீபத்திலே பார்த்திருப்பீர்கள், இந்த நீட் தேர்வின் மூலமாக அந்த நீட் தேர்வு நடைபெறுகின்ற இடத்தில் வட மாநிலங்களில் எந்த அளவிற்கு அந்த முறைகேடுகள் நடைபெற்றது, அங்கு மாணவர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் கண்கூடாக செய்தித்தாள்களிலே ஊடகங்களிலே பார்த்திருப்போம். ஆகையால் நீட் தேர்வு என்பது மாணவர்கள் மீது ஒரு கூடுதலான ஒரு சுமையை அவர்கள் சுமத்தி நம்முடைய உரிமைகளை பறிக்கின்ற வகையில மாணவர்கள் எளிதாக மருத்துவம் கல்விக்கு செல்வதை தடை செய்கின்ற விதமாக அது செய்திருப்பதையும் நாங்கள் இந்த ஓரணியில் தமிழ்நாட்டிலே எடுத்து கூறியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம் தமிழ் இனத்திற்கு மொழிக்க உரிய இந்த பாரம்பரிய நம்முடைய உரிமைகளையும் நம்முடைய பண்பாடுகளும் இந்த நேரத்திலே மக்களிடத்திலே எடுத்து நம்முடைய முக்கியமான நோக்கமாக இந்த மண்ணின் பெருமை, நம் மொழியின் உயர்வு, நம் மானத்தையும் காக்க இந்த மாபெரும் தமிழ் இயக்கமாக ஓரணியில் தமிழ்நாடு இன்றைய தினம் நம் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, நாளைய தினம் செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த தினமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற மாபெரும் இந்த உறுப்பினர் சேர்க்கை வெற்றியை குறிக்கும் வகையில் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 835 வாக்குச்சாவடிகளிலும் இந்த ஓரணியில் தமிழ்நாடுக்கான இந்த உறுதிமொழியை அனைவரும் ஒன்று கூடி, இதிலே உறுப்பினராக இணைத்துக் கொண்டவர்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த உறுதிமொழியை எடுக்க இருக்கிறோம். அந்த உறுதிமொழியிலும் நம்முடைய உரிமைகளை எந்த நேரத்திலும் பறிக்க விடமாட்டோம் என்பதை எடுத்து கூறுகின்ற வகையில், அது எதிர்காலத்தில் வரக்கூடிய நம்முடைய சங்கதிகளுக்கு அதை தெரிவிக்கின்ற வகையில் நாளை தினம் பட்டி தொட்டி முழுக்க இந்த உறுதிமொழி நிகழ்ச்சியானது
நடைபெறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு, மேலும் நாளை காலை 8 மணி அளவிலே பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய சிலைக்கு நாமக்கல்லிலே மாலை அணிவித்து அந்த உறுதிமொழி நிகழ்ச்சியை எனது தலைமையிலே இங்க நாமக்கல்லில் துவங்கி வைக்கிறோம் என்பதை